நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ மார்க்கெட் எங்கேயுமே போகலைங்க. ஜஸ்ட் 0.03 அப்படி நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 6.55 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. பெருசாக ஒரு இதுவும் இல்லை மார்க்கெட்டில். இந்த சைட்வே மார்க்கெட் நம்மளை போய் ஏதோ பாடாப்படுத்த போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைட்வே மார்க்கெட்டில் யாருமே சம்பாதிக்க முடியாதுங்க. நம்ம நேற்று பேசணும் தெளிவாக. அதான் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நம்ம எப்போதுமே மார்க்கெட்டை சுற்றி நடக்கிற நாய்ஸை லீவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம அதுபடியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. வால்யூம் படி பார்த்தீங்கன்னா ஜேபி பவர், அதானி டோட்டல் கேஸ், அப்புறம் ஜீல், ஹெச்எஃப்சிஎலுங்க, இதெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்கு. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தால் பார்த்துக்கோங்க. அகெயின் ஹெச்எஃப்சி பேங்க்ல ஒரு ஸ்கேண்டல் நியூஸ் வந்திருக்குங்க. ஒரு 45 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுங்க, எம்எஸ்ஆர்டிசி, அதுக்கு ஒரு 45 கோடி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கரெக்டான முறையில் கொடுக்கல, ஆர்பிஐ நாம் படி கொடுக்கல அப்படிங்கிற இஷ்யூ. என்ன வந்துச்சுன்னா, எம்எஸ்ஆர்டிசி வந்து ஒரு சேவிங் டெபாசிட்ல இருந்து ஆர்பிஐல கொஞ்சம் அமௌண்ட் போட்டிருக்காங்க. பட் சேவிங்க்கு உங்களுக்கு தெரியும் 3.5% ரிட்டர்ன். பட் அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன் வரணும், இன்ட்ரெஸ்ட் வரும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வேற ஏதாவது சொல்யூஷன் மூலமாக உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் அப் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ரோட் சேஃப்டி அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று நடத்துங்க, அதுக்கு நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 6.1% ரிட்டனுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து சேவிங்ஸ் பேக்கில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக 3.5 தான் அந்த அமௌண்ட். ரோட் சேஃப்டி கேம்பெயின் அப்படின்னு சொல்லி 6.1 விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5% அதிகங்க. நம்மளுக்குலாம் யாரும் அப்படி தரவே மாட்டாங்க. பட் இந்த பேங்க் வந்து அந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கான். இதுதான் இதில் நடந்த இஷ்யூவே. ஸோ இதனால என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போயிருக்கு. அதுதான் இஷ்யூங்க, இதில் நடந்த இஷ்யூவே. ஸோ தெரியல, இந்த பேங்க் அகெயின் அண்ட் அகெயின் இந்த பேங்க் நிறைய இஷ்யூவாக வந்துட்டே இருக்குங்க. அண்ட் அதோட ஃபார்மர் சிஇஓட எத்திக்கல் ரீசனை ரிசீவ் பண்ண சொன்னால் அதுலேருந்து இந்த பேங்க்ல தான் நிறைய இஷ்யூ வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ அவங்களோட சிஇஓ வந்து ஜெகதீஷன் இருக்காரு. ஸோ அவர் தான் இதுக்கு ரீசன் சொல்லி அவங்களோட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆர்பிஐயும் ஒன்று சொல்லியிருக்காங்க, நம்ம சீக்கிரமா இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு எங்களால் பிடிச்ச ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 45 கோடி வந்து டிஸ்பியூட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2% ஷேர் வந்து அடிச்சிருக்காங்க நேற்று மட்டும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஆல்ரெடி இருக்குங்க. என்னன்னா, இந்த ஆன்லைன் கேமுக்கு வந்து 28% ஜிஎஸ்டி வந்து போட்டிருந்தாங்க. எப்போ அப்படின்னா 2022. அதை தடை பண்ண சொல்லி கேம்ஸ் கிராஃப்ட்டுங்கிற கம்பெனி வந்து கர்நாடகா கோர்ட்டில் போச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இல்லை அதெல்லாம் செல்லாதுன்னு தீர்ப்பு போட்டிருந்தாங்க. பட் இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் அது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு போட்டிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 21,000 கோடி வந்து நமக்கு வந்து லாஸ் வருங்க. ஸோ 2028 செப்டம்பர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேம்ஸ் கிராஃப்ட்டுக்கு வந்து 21,000 கோடியும் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இஷ்யூ ரைஸ் பண்ணாங்க. கர்நாடகா கோர்ட்டில் போய் அவங்க வந்து இதை ஸ்குவாஷ் பண்ணாங்க. அண்ட் அகெயின் பார்லிமெண்ட்ல வந்து 2023 அக்டோபர் 28% ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இப்போ 25 ஆகஸ்ட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆன்லைன் மணி கேமை பேனே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த ஃபைனல் ரேட்டை கவர்மெண்ட் வின் பண்ணிச்சு. ஸோ இந்த கேம்ஸ் கிராஃப்ட்டுங்கிற கம்பெனி வந்து 21,000 கோடி வந்து கவர்மெண்ட் கொடுக்கணுங்க. ஆக்சுவலி இந்த ஜிஎஸ்டி எப்படி ஒர்க் ஆகுறா, முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பெட்டு கட்டிங்கன்னா 90 ரூபா ப்ரைஸ், 10% பிளாட்ஃபார்ம் ஃபீ. அந்த 10% பிளாட்ஃபார்ம் ஃபீக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, 28% 100 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுங்கிறாங்க. அந்த 100 ருபீஸும் யார் பெட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து போகும். அதனால தான் நிறைய பேர் இதில் வரல, நிறைய லாஸ் ஆச்சுன்னு நிறைய பேர் மூடிட்டு போயிட்டாங்க. பார்க்குறோம், இது எல்லா கம்பெனியுமே லாஸ். லிஸ்டான ஒரே கம்பெனி டெல்டா கார்ப் தான். ஆனால் அது நேற்று எனக்கு ஏறி இருக்கு. எனக்கு அதுதான் புரியல. ஸ்டாக் பாருங்க பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்குங்க. பட் நேற்று மட்டும் ஏறிடுச்சுங்க. மேபி அப்கமிங் டேஸில் இது குறையலாம். இது ஏன் ஏறிச்சுன்னு எனக்கும் புரியல. இந்த மாதிரி பேட் நியூஸ் வரும்போது இறங்கணும் தான். பட் இது ஒரு பிரேக் அவுட்டே கொடுத்துருப்பாருங்க. 68லேருந்து 81 ஒரு பயங்கரமான பிரேக் அவுட்டே கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் வந்தோம் பார்க்கலாம். மேபி இந்த நியூஸ் வந்து லேட்டாக கூட ரெஃப்ளெக்ட் ஆகலாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை பார்க்கணும். அப்புறம் சீமென்ஸ் இந்தியாவோட ரிசல்ட் வந்துருக்குங்க. நல்ல ரிசல்ட் தாங்க. ஸோ ரெவன்யூ வந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் 36% கம்மியாக இருக்குங்கிறாங்க. நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4,617 கோடிங்க. நெட் ப்ராஃபிட் 3,070 கோடி தான். போன வருஷம் 582 கோடி இருந்துச்சு. அப்புறம் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 456 கோடி இருக்குங்க. ஸோ ஏன் வந்து ப்ராஃபிட் குறைஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதர் இன்கம்ல வந்து 33.7% வந்து ரெடக்ஷன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 150 கோடி. ஸோ அதனால தான் இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 100 கோடி ஆட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 470 இவ்வளோ குறைஞ்சிருக்காது. பட் ஸ்டில் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்களோட இப்பிட்டா கூடி இருக்குங்க. ஸோ லாஸ்ட் 18 மந்த்ஸில் வந்து பயங்கரமாக இந்த இது ஸ்கோர் பண்ணிட்டு இருக்குங்க. நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரயில் ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னா, இந்தியா ரயில் மெர்ஜர் மெர்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரயில்வேக்கான எக்யூப்மெண்ட்டு
சிக்னலிங், மெட்ரோ சிஸ்டம் இதெல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம். நியூட்ரல் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நேற்று நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம், கோல் இந்தியாவில் வந்து 2% செல் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, எல்ஐசியில் வந்து 2% வந்து ஸ்டேக்கை செல் பண்ண போகிறாங்க. 2% 10,000 கோடி இந்த ஜூன் ஜூலையில் விற்க போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 96% வச்சிருக்காங்க, 96.5. பட் ஆஸ் பர் ரூல் 75 கீழே தான் வச்சிருக்கணும். ஸோ அதனால 25% விற்க தான் போகிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் விற்பாங்க. 2032 25% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வேணும். அதனால இவங்க வித்துட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ நேற்று வந்து அந்த ஸ்டாக் கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. இதனால நேற்றே கிட்டத்தட்ட 2% கீழே வந்து கிட்டத்தட்ட 3% கீழே வந்துருக்குங்க. ஸோ ஸ்டாக் யாரெல்லாம் வாங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட்மேன் சாச்சா, மோதிலால் ஓஸ்வாலா, பிஎன்பி பரிபாஸ், ஐஎஃப்எல் கேபிட்டல் இவங்க வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்பிஎஃப்சியில் ஒரு செய்திங்க, மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, யாரெல்லாம் 2000 கோடிக்கு மேலே ஏஎம் வச்சிருக்காங்களோ அவங்களோட கடன் ரேஞ்சை வந்து 300 கோடியில இருந்து 1000 கோடியை உயர்த்த போகிறாங்க, கடன் வரம்பு. ஸோ இதனால இந்த கம்பெனியில் கொஞ்சம் நல்லது தான். ஸோ மொத்த உத்தரவாதம் வரும்போது 20,000 கோடிங்க. வட்டி விகிதம் வந்து 2% வச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. 2 to 3%, 3 to 1 இயரில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 5%. இவங்க வந்து சிறு எம்எஃப்களுக்கு 5%, நடுத்தர எம்எஃப்க்கு 10% கடன் கொடுக்கணுங்க. ஸோ இது இந்த செக்டாரில் இருக்கிறது தான் ஒரு நல்ல நியூஸ் தான். அப்புறம் வந்து இருடா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது எம்டி சிஇஓங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னா, அவங்களோட இன்சென்டிவ் இருக்குல்ல, போனஸ், அதில் வந்து 50% நீங்கள் கொடுத்துக்கோங்க. அந்த 15% வந்து அவங்களோட கிளைம் ரேஷியோ பொறுத்தா நீங்கள் கொடுக்கணும், அதாவது வாடிக்கையாளர் சேவையை பொறுத்தா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 50% வேரியபிள் பேல நீங்கள் வந்து ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸை பற்றி கொடுத்துருக்கோங்க. 50% கஸ்டமர் சர்வீஸை பொறுத்தான் கொடுக்கணும். அது அதிகம் எப்படின்னு வரையறை பண்ணியிருக்காங்க. அவங்களோட கிளைம் சதவீதத்தை 15, 30, 60 நாளில் தீர்க்கிறாங்களா, அது ஒரு பேராமீட்டர். கிரீவியன்ஸ் எத்தனை நாள் தீர்க்கிறாங்கிறது ஒரு பேராமீட்டர். டார்க் பேட்டர்ன் நிற்கிற, அதாவது மிஸ்லீடிங்கு, அப்புறம் ரெனிவல் ரேஷியோ, இதெல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மூவ் தாங்க. இதே மாதிரி டாப் 3 கோல்டு லோன் கம்பெனி நம்மகிட்ட இருக்குல்ல, ஸோ அவங்ககிட்ட இருக்க தங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப உச்சத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் அண்ட் ஐஎஃப்எல் ஃபினான்ஸுங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க் கோல்டு ரிசர்வ்ல கிட்டத்தட்ட 38% அவங்களே வச்சிருக்காங்க. ஸோ மார்ச் 26 படி இந்த 3 நிறுவனங்கள் மொத்த தங்க கையிருப்பு பார்த்தீங்கன்னா 334 டன்னுங்க. யூகேல வந்து 310, பிரேசில் 172, சிங்கப்பூர் 194, இதெல்லாம் அதிகம். ஆர்பிஐல வந்து கிட்டத்தட்ட 880 டன் வச்சிருக்கோம். அதுல 38% தான் இது. ஸோ முத்தூட்ல வந்து 250 டன் வச்சிருக்காங்க. ஐஏஎஃப்ல 60 டன் அண்ட் மணப்புரம் ஃபினான்ஸ் 63 டன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏர்டெல்ல வந்து இந்த ப்ரையாரிட்டி போஸ்ட் பெய்ட் சர்வீஸ் வந்து இந்த டெலிகாம்ல வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் நியூரலிட்டி அப்படின்னு என்னன்னா, நீங்க வந்து எல்லாம் சேமா தான் ட்ரீட் பண்ணும். ப்ரீபெய்ட் யூஸரையும் போஸ்ட் பெய்ட் யூஸர் நீங்க கரெக்டாக ட்ரீட் பண்றதா நெட் நியூரலிட்டி. பட் 5G ஸ்லைசிங் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து 5Gக்கு போகிற லைனில் மட்டும் அதிகமான இன்டர்நெட் கொடுப்போம், ப்ரீபெய்டு விட அதிகமாக. ஸோ அவங்க வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரையாரிட்டி சர்வீஸை வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குங்க. ஸோ ஏர்டெல் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை வந்து மீறலை அப்படின்னு சொல்கிறாங்க. வோடாஃபோன் நாங்கள் வெயிட் பண்ணி ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ரிலையன்ஸே வந்து நாங்கள் டாட்டோட ஆலோசனை செய்து அதுபடி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்லிமெண்ட் கமிட்டி ட்ராயில் அதை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. எல்லாரும் ஈக்குவலாக தான் நீங்கள் கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்பா என்ன நடக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஜேகே டயர்ஸ் வந்து 4,90 கோடி கேபெக்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது ரெண்டு இருக்கிற டயர்ல பிசிஆர், டிபிஆர். பிசிஆர் அப்படின்னா பேசஞ்சர் காருக்கான டயர், டிபிஆர்னா ட்ரக், பஸ், அந்த ரேடியல் அதுக்கான டயர்ஸுங்க, லாரி அதுக்கான டயர். ஃபினான்ஸ் 30க்குள்ள 4,90 கோடி கேபெக்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அது 3 ஃபேஸா கொண்டு வர போறாங்க. சென்னையில 20% பிசிஆர் வச்சிருக்கோம், அதை விரிவாக்க போறோம். மிச்சத்தை வந்து மைசூர்ல இருக்க டிபிஆருக்கு விரிவாக்க பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்ப்பாங்க, கேபெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ அப்புறம் ஜெயின் ஃபினான்ஸ் ஒரு நியூஸ் வந்துருக்கும், நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்குது இதை பற்றி. ஸோ ஏசிஆர் அப்படின்னா அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதாவது ஒரு கம்பெனியை ஒரு பேங்க்ல வசூலிக்க முடியாத பேட் லோனை வசூலிக்கிற கம்பெனி தான் ஏஆர்சி கம்பெனி அப்படிங்கிறது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுமார் 971 கோடி வந்து நாங்கள் வசூலிச்சு தரோம் அப்படின்ட்டு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஏன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இவங்க எல்லாம் மொத்தமாக கொடுத்த கடன் வந்து 971 கோடி. இது எல்லாமே என்பிஎல் இருக்கு, அவங்களால வசூலிக்க முடியல. ஸோ ஜெயம் ஃபினான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வந்து அது 621 கோடிக்கு ஏலம் எடுத்துட்டாங்க. 621 கோடி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நாங்கள் ரெக்கவர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற கிட்டத்தட்ட 64% ஆஃப் அமௌண்ட் கொடுத்துட்டு ரெக்கவர் பண்ணிக்கிறோம். அந்த 621 கோடிக்கு மேலே எவ்வளோ ரெக்கவர் பண்ணுறாங்க அதுதான் எங்களோட லாபம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு பிரைவேட் ஸ்டீல் டு ஆட்டோ கம்பெனி கூட கம்பெயின் பண்ணி தான் இது வந்து ஏலம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் தாங்க. அப்புறம் இந்தியாவோட கல்வி கடன்ல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுல 15% உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இது எதை காட்டுதுன்னா, நிறைய பேர் படிக்க ஆசைப்படுறாங்கன்னு காட்டுது. அண்ட் நிறைய பேர் வெளிநாட்டு போய் படிக்க ஆசைப்படுறாங்கன்னு காட்டுது. அண்ட் வங்கி அண்ட் என்பிஎஃப்சி எல்லாருமே கல்வி கடன் கொடுக்கவும் ஆசைப்படுறாங்கன்னு காட்டுதுங்க. பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 2025 62,637 கோடி, இப்போ 77,935 கோடி வளர்ந்துருக்குங்க. அண்ட் நான் எம்சி கிட்டத்தட்ட 20% கொடுக்குறாங்க, வங்கிகள் 80% கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஐசிஐசி பேங்க் வந்து ஏப்ரல் 2026 அதே கிரெடிட் கார்டை வந்து விற்றுருக்காங்க. ஸோ நெட் எடிஷன்னா என்னன்னா, புதுசாக வந்தது அண்ட் ரிமூவ் ஆனது இதெல்லாம் சேர்த்து பார்த்தாலே நெட் எடிஷனாக அதிகமாக இருக்குது. ஸோ ஐசிஐசி பேங்க்ல வந்து 1,51,000 கிட்டத்தட்ட, எஸ்பி கார்டில் 1,38,000, ஹெச்டிஎஃப்சி 1,28,000, ஃபெடரல் பேங்க் வந்து 1,01,835, ஆக்சிஸ் பேங்க் 63,000, கொடாக் 33, இண்டஸ் பேங்க் 22 தாங்க. ஸோ இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ கிரெடிட் கார்டு வச்சு பயங்கரமாக இருக்குது. ஐசிஐசி பேங்க் அதில் நம்பர் 1ல இருக்காங்க. நிவா பப்புல ஒரு சின்ன நியூஸ் வந்துருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நம்பர் 2ல வந்துருவோம் அப்படிங்கிறாங்க. 10.1% மார்க்கெட் ஷேரை வச்சுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா, ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைடு இன்சூரன்ஸுங்க. செகண்ட் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ், தேர்டு வந்து இவங்க இருக்காங்க. பட் இவங்க வந்து நாங்கள் சீக்கிரமே டாப் 2க்கு வந்துடுவோம் 3 இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.